அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 26/2/2025 இன்று மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த 3 மந்திரங்கள் என்ன, இந்த மந்திரங்கள் ஜபிப்பதால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு பவர் பார்த்திங்கன்னா பல மடங்காக கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி, இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் மந்திரங்கள் உச்சரிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அது சித்தியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது மனக்கவலை இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப பின்னோக்கி இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களை விட்டு விலகும். சிவன்னாலே என்னன்னா தீமைகளை அழித்து நன்மைகளை தரக்கூடியவங்க. இதில் நீங்கள் மனமுருகி நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை செஞ்சீங்களோ கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்று மகா சிவராத்திரி. இன்னைக்கு நைட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சிவன் டெம்பிளுக்கு போயிட்டு அங்கே இருந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலே நீங்கள் விளக்கேற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லலாம். மந்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுண்டிங் எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் சிவபெருமான மனசில் நினச்சிட்டு மன பக்தியோடு தூய்மையோடு நீங்கள் உங்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிட்டு இதை நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய மந்திரத்திற்கான பலன் கிடைக்கும். அதாவது சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும்னு நினைப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது நடக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். என்ன நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வரப்போ உங்கள் ஆறாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் மாறி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை ரூம்லேயே அமர்ந்து சிவபெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிவமூல மந்திரம். ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தை கவுண்டிங் இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் நீங்கள் உச்சரிக்கலாம். மனதார சிவபெருமானை நினச்சி நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுங்கள். செகண்ட் பார்க்க போகிறது நீலகண்ட மகாதேவ மந்திரம். ஓம் நமோ நீலகண்டாய. மூணாவதாக பார்க்க போகிற மந்திரம் ருத்ர காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் கண்டினியூவாக சொல்லுங்கள். கவுண்டிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. தேவையில்லாத எண்ணத்தில் கவனம் செலுத்தாமல் மனதை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் மனதார வேண்டின விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஓம் நம சிவாய.